இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன், அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதனூடாக, ஜகாத்து தான தர்மங்களை கொடுப்பதினூடாக நம்ம இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றே அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரேன். ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நாங்கள். நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன், அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஊடம் இல்லாமல் அடிக்கிறதுக்கு இல்லாமல் தான் இப்போ எம்மாட்ட வந்து நிற்கிறேன். கடு சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா?
நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாங்கள் சகல எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க சரியா. தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே. இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும், அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும், மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும், ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள்.